Good morning to all. Exercise 2.7. Next third one பார்க்க போகிறோம். In a GP இதில் பார்த்தினாக்கா ஸோ நம்ம வந்து சீக்வன்ஸ் நம்ம வந்து இல்லை கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் TR பவுண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா given GP is 729, 243, 81 up to கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏன்றது வந்து ஃபஸ்ட் டேர்ம் ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஆர் பார்த்தாங்க T2/T1 நம்ம ஸோ 243 இதை நம்ம டிவைட் பண்ணாக்கா R ஈக்குவல் டு 1/3 வரும் ஆருடைய வேல்யூ. ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா இதில் TN ஈக்குவல் டு AR⁻n-1 இதுதான் வந்து ஜிபியோட ஜென்ரல் டேர்ம். ஸோ இப்போ இதில் வந்து T7 பவர் நம்ம இதில் வந்து n வந்து 7 நம்மளுக்கு. ஸோ T7 ஈக்குவல் டு A வேல்யூ வந்து 729 இன்ட்டு R 1/3 ஹோல் பவர் 7-1. ஸோ இப்போ 729 இன்ட்டு 1/3 ஹோல் பவர் 6 வரும் நமக்கு. ஸோ இது நம்ம வந்து 729 வந்து டேட் பண்ணால் நம்ம ஒன்றா வரும் இதில் 2 டைம்ஸ் வரும் இதில். ஸோ அப்போ 4 3 அகைன் 3 பண்ணும்போது 81 வரும் மறுபடியும் வந்து. ஸோ நமக்கு வந்து இந்தமாதிரி பண்ணும்போது 3 பார்த்தோன்னாக்கா 1 2 3 4 5 6 இது நமக்கு. ஸோ இப்போ இது நான் வந்து எப்படி வரேன்னா 3 பவர் 6 இன்ட்டு இது வந்து இப்போ பவர் வந்து ரெண்டுமே காமன் வேல்யூ 1/3 பவர் 6 வரும். ஸோ ரெண்டு நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டாக்கா நம்ம T7 ஈக்குவல் டு 1 வரும் வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் X. ஷோ தட் X plus 6, X plus 12 and X plus 15 இருக்குது. Or consecutive terms of a geometric progression GP கொடுத்துருக்காங்க. Given X plus 6, X plus 12, X plus 15 are in or consecutive term of a GP. இதில் நம்ம வந்து ஜிபின்னு இப்போ T2/T1 ஈக்குவல் டு T3/T2 பார்ப்போம் நம்ம. ஸோ T1 T2 T3 இது. ஸோ X plus 12/X plus 6 ஈக்குவல் டு X plus 15/X plus 12. இதில் நம்ம வந்து கிராஸ் பண்ணி பண்ணாக்கா X plus 12 ஹோல் ஸ்கொயர் வரும் இங்கே. ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே பார்த்தாக்கா X plus 15 இன்ட்டு X plus 6 இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து A plus B ஹோல் ஸ்கொயர் பண்ணாக்கா A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB பண்ணால் 24X வரும். ப்ளஸ் B ஸ்கொயர் பண்ணாக்கா 144 ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன பண்ண இது வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். X ஸ்கொயர் ப்ளஸ் 6X ப்ளஸ் 21X ப்ளஸ்ஸு. ஸோ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன வரும் 90 வரும். இப்போ என்ன பண்ணுறாங்க இது ரெண்டு வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணால்
x square plus 24x plus 144 equal to x square plus இதில் முதல் ஆட் பண்ணாக்கா ஸோ இதில் மட்டும்னா இதில் வந்து 15x வரும் 15x இது ஸோ இங்கே வந்து இப்போ ஆட் பண்ணால் 21x ப்ளஸ் 90 நான் என்ன பண்ணுறேன் இப்போ எல்லாத்தையும் வந்து உள்ளே தரும்போது x ஸ்கொயர் ப்ளஸ் 24x ப்ளஸ் 144 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 21x மைனஸ் 90 ஈக்குவல் டு 0 இருக்கும் மைனஸ் ப்ளஸ் போயிடும் மைனஸ் பண்ண வந்து 3x வரும்ல ஸோ நம்ம வந்து 3x இதில் வந்து ப்ளஸ் பண்ண வரும் ப்ளஸ் 54 வரும் ஈக்குவல் டு 0 ஸோ இப்போ 3x ஈக்குவல் டு இந்த வந்து ரைட்டில் போனால் மைனஸ் ஆகிடும் x ஈக்குவல் டு நம்ம டிவைட் பண்ணும்போது 3ஆல் மைனஸ் 18 வரும் x வந்து மைனஸ் 18 வேல்யூ நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த நம்பர் of term in the following GP கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட் ஒன்று பார்த்தாக்கா 4, 8, ஸோ அப் டு 8192 கொடுத்துருக்காங்க இதில் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தாக்கா செகண்ட் ஒன்று பார்த்தாக்கா 1/3, 1/9, 1/27 அப் டு 1/218 7 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தோன்னாக்கா given GP is 4, 8, ஸோ அப் டு 8192 வச்சுக்கோங்க இதில் வந்து ஏன்றது 4 நம்ம அடுத்து வந்து ரேஷியோ பார்க்கணும் ஸோ இப்போ T2/T1 8/4 டிவைட் பண்ணால் நம்ம வந்து 2 வரும் ஓகேங்களா அடுத்து பார்த்தாக்கா இது வந்து TN கொடுத்துருவோம் TN வேல்யூ வந்து TN ஈக்குவல் டு 8192 ஸோ இது வந்து இந்த TN வேல்யூ பார்த்தாக்கா AR power n-1 ஈக்குவல் டு 8192 நம்ம அப்புறம் ஃபைண்ட் த நம்பர் n பார்க்கணும் என்னுடைய வேல்யூ பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஏ இதில் 4 நமக்கு 4 இன்ட்டு ஆர் வந்து 2 நமக்கு ஸோ 2 power n-1 ஈக்குவல் டு 8192 கொடுத்துருக்காங்க இங்கே 2 power n-1 ஈக்குவல் டு 8192 டிவைட் பை 4 வரும் மல்டிப்ளை வந்து இங்கே வந்தாக்கா டிவைட் வந்துடும் டிவைட் பண்ணாக்கா 2 power n-1 ஈக்குவல் டு டிவைட் பண்ணால் நம்ம வருவாங்கள 2048 வரும் இப்போ அடுத்து வந்து இது நம்ம வந்து 2 power n-1 ஈக்குவல் டு ஸோ இப்போ இது நம்ம டிவைட் பண்ணால் வரும் 1024 வந்து 2 போது 512 2 போனாக்கா 2 5 6 1 2 8 ஸோ 64 வரும் இங்கே 32 இருக்கும் இங்கே நம்ம வந்து 18 2 போது நமக்கு வந்து 2 16 ஸோ 2 போனாக்கா நமக்கு வந்து 2 8 6 வரும் அப்போ 2 4 மாதிரி 2 போது 2 வரும் ஸோ நம்ம வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஒரு 2 power 11 இது பேஸ் வந்து காமனாக n-1 ஈக்குவல் டு 11 எடுத்தாக்கா n ஈக்குவல் டு 11 + 1 ஸோ நமக்கு வந்து நம்பர் பார்த்தா எவ்வளோ 12 நம்பர் ஓகேங்களா இதிலே வந்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1/3, 1/9, 1/27 அப் டு 1/218 7 கொடுத்துருக்காங்க ஸோ இதிலே வந்து நம்ம வந்து ஏன்னு எடுத்தாக்கா 1/3யும் அடுத்த போது ஆர் எடுத்தாக்கா T2/T1 ஸோ நம்ம வந்து இங்கே 1/9/1/3 ஸோ 1/9 இன்ட்டு 3/1 ஆகிடும் டிவைட் நம்ம வரும் ஆர் ஈக்குவல் டு 1/3 வரும் ஆர் ஈக்குவல் டு 1/3யும் நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஎன் கொடுத்துருக்காங்க டிஎன் பார்த்தாக்கா 1/218 7 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த டிஎன் ஈக்குவல் டு 1/218 7 இருக்குது இது வந்து டிஎன் ஃபார்மில் வந்து ஏஆர் பவர் n-1 ஸோ நமக்கு வந்து இதில் போய் ஏ வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுறோம் ஏ வேல்யூவும்
ஆர் வேல்யூ வந்து 1/3 தான். n-1 ஈக்குவல் டு 1/2187. ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தோன்னாக்கா இதை மல்டிப்ளை பண்ணுறது என்ன பண்ணுறேன், ரைட்டில் எடுத்துகிட்டு போனாக்கா 1/3 ஹோல் பவர் n-1 ஈக்குவல் டு 1/2187. 1/3 வந்து போனால் நமக்கு 3 ஆகிடும். ஸோ இதை நான் வந்து டேட் பண்ணாக்கா 1/3 ஹோல் பவர் n-1 ஈக்குவல் டு நமக்கு இந்த 2187. இது நம்ம வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா 7 டேபிள் 21 மறுபடியும் 8 இருக்கும். 8 போடும்போது 2ல் பண்ணால் 6 வரும். 2 7 9ல் பண்ணாக்கா 27 வரும். ஸோ நமக்கு வந்து 1/729 வரும். இதே போல் வந்து 729 எடுத்து நம்ம வந்து எப்படி இருந்தாக்கா 1/3 ஹோல் பவர் n-1 ஈக்குவல் டு 1/3 பவர் இதை வந்து 6ன்னு எழுதுறேன். இதை வந்து நம்ம வந்து ஹோல் பவர் எழுதலாமா, n-1 ஈக்குவல் டு 1/3 ஹோல் பவர் 6 எழுதாச்சு. பேஸ் காமனாக இருந்தால நான் என்ன பண்ணுறேன், n-1 ஈக்குவல் டு 6, n ஈக்குவல் டு 6 + 1 ஆகிடும். ஸோ நமக்கு வந்து n ஈக்குவல் டு 7 வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 6 பார்க்க போகிறோம். இந்திய ஜிபி the 9th term is 32805 வச்சுருக்காங்க. அண்டு 6th term is 1215 கொடுத்துருக்காங்க. ஃபைண்டு இந்த 12th term நம்ம பார்க்கணும். 12th term எடுக்கணும். சரிங்களா. given T9 ஈக்குவல் டு 32805 அண்டு T6 கொடுத்துருக்காங்க. T6 ஈக்குவல் டு 1215 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ நான் இப்போ இங்கே T9 எடுக்கிறேன் அப்படின்னாக்கா இது வந்து Tn n வந்து நமக்கு 9. ஸோ என்ன பண்ணுறேன், a r பவர் n-1 ஈக்குவல் டு இந்த 32805 போடுறேன். இப்போ இங்கே வந்து a r பவர் n இப்போ 9 9-1 8 32805 ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். இதே போல் வந்து நெக்ஸ்ட் வந்து T6 எடுத்துக்கிறேன். n வந்து நம்ம வந்து 6 நம்மளுக்கு. ஸோ இப்போது n-1 நம்ம இங்கே அப்ளை பண்ணால் a r பவர் n-1 n வந்து 6 நம்மள வரும், இங்கே 5 வரும். அப்போ இங்கே 5 ஹோல் பவர் 1215 ஈக்குவேஷன் 2 இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறாக்கா 1 டிவைட் பை 2. ஓகேவா. ஸோ அப்போ வந்து 1ல் பார்த்தா a r பவர் 8 பை a r பவர் 5 ஈக்குவல் டு 32805 பை 1215. ஏக்கு கேன்சல் ஆகிடும். இந்த ஆன்சர் என்ன வரும், r பவர் 3 வரும் இதில். ஓகேவா. r பவர் 3 இது நம்ம வந்து டேட் பண்ணாக்கா நமக்கு வந்து என்ன வரும். ஸோ இது வந்து டூ டபுள் பண்ணாக்கா 10க்கு 0 மீதி 1 1 2 2 2 + 1 3 4 1 2 2. ஸோ 0 5 பாரோ ஆனாக்கா இங்கே 2ன்னு வந்துடும். இங்கே வந்து 12 8ன்னு இருக்கும். ரிமைனிங் வந்து இந்த 5 அப்படி நான் என்ன பண்ணுறேன் இறக்கிட்டு 7ஆல் பண்ணால் என்ன வரும், 1 5 35. இது வந்து 3 நமக்கு 1 7 7 + 3 10க்கு 0 மீது 1 14 + 1 15 மீது 1 1 7 7 + 1 8 நமக்கு 0. ஸோ இப்போ வந்து டேட் நான் என்ன சொல்லி 27 சொல்லி இதை நான் வந்து எப்படி நான் 3 கியூப் எழுதுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி வந்து ஈக்குவலாக இருக்குதுல்ல.
அப்போது ஆர் ஈக்குவல் டு 3 நமக்கு, ஆர் வந்து 3 நமக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எடுத்து சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன். நான் இப்போ வந்து 2ல் போகிறேன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா ஃப்ரம் 2 போது ஏ ஆர் வந்து நமக்கு 3 நமக்கு. ஸோ இப்போ 3 பவர் 5 ஈக்குவல் டு 1215 ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இது நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன வரணுக்கா 243 வரும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை வந்து ரைட்டில் வந்தால் டிவைட் ஆகும். இதில் வந்து ஏ ஈக்குவல் டு 1215/243. ஸோ இது நம்ம டிவைட் பண்ணாக்கா ஏ ஈக்குவல் டு 5 வரும். ஏ வேல்யூ நம்ம வந்து டு ஃபைண்டு நம்ம 12th டேர்ம் பார்க்கணும். 12th டேர்ம் அப்போ T12 ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n-1. இப்போ என்ன பண்ணுறோம், இதில் ஏ வேல்யூ நம்மகிட்ட இருக்குது 5 இருக்குது. அடுத்து வந்து ஆர் வந்து 3 நமக்கு, n வந்து 12 minus 1. ஸோ இப்போ 5 இன்ட்டு 3 பவர் 11. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் இஸ் 7th one. Find the 10th term of a GP whose 8th term is இதில் பார்த்தோன்னாக்கா ரேஷியோ காமன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கனாக்கா கிவன் 8th டேர்ம் ஒன்று வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ T8 ஈக்குவல் டு 7 6 எடுத்துருக்காங்க. R ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து இப்போது ஏ ஆர் பவர் n-1 ஈக்குவல் டு 768. இப்போ இதில் நம்ம வந்து ஏ வேல்யூ நம்பர் இல்லை, ஆர் வந்து 2 கொடுத்துருக்காங்க, n வந்து 8 - 1. ஸோ நம்ம என்ன வரும் 7 வரும், 768. ஏ இன்ட்டு இதில் வந்து 2 இன்ட்டு அப்புறம் 2 நம்ம வந்து 2 வந்து 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 128 வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறது வந்து டேட் பண்ணாக்கா ஏ நமக்கு வந்து 6 வரும். ஏ வந்து ஃபைண்ட் த 10th டேர்ம் கேட்குறாங்க இதில். ஸோ இப்போ T10 ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n-1. ஏ வேல்யூ வந்து நம்மகிட்ட இருக்குது 6 இன்ட்டு ஆர் வந்து 2, n பார்த்தா 10 - 1. சப்போஸ் நம்ம என்ன வரும் இதில் 9 வருமா, 9னாக்கா 6 இன்ட்டு 9 டைம்ஸ் நம்ம வந்து 2 மல்டிப்ளை பண்ணால் 512 வரும். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து மல்டிப்ளை பண்ணால் 3072 வரும். ஓகேங்களா?